ஆர்டரே பார்த்தீங்கன்னா சவரிப்பை தான், ஸ்பெஷல் தோசை வித்து பூரி. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள ஆர்டர் ஐடி எல்லாமே சொல்லிட்டேன். சொன்னது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவங்க, அங்கே ஒரு ஆள் சொன்னார், ஸோ நீங்கள்லாம் உள்ளே வராதிங்க, நீங்கள் வெளியே இருந்தே ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போன்ட்டாங்க. சரின்னு வெளியே வாசலில் போய் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேனா இங்கே இல்லை, கேட்டுக்கு வெளியே போய் ரெண்டு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கொடுப்போன்ட்டாங்க. ஸோ அப்புறம் எதுக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் நீங்கள் ஸ்விக்கி ஆப் ஓப்பன் பண்ணணும்னு கேட்குறேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு. 6 மணிக்கு மேலே ஆர்டரே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி வித் பெப்சி தான். தலப்பாக்கட்டி பிரியாணியில் எக்கு பிரியாணி, சேலம் மாரார் பிரியாணியில் 16வது ஆர்டரு, லாங் ஆர்டரு கீழே போடுறேன், பார்த்துக்கோங்க எவ்வளோ இருந்து அமௌண்ட்டு. ஸோ வெல்கம் டு ஸ்விக்கி விலாக். 30 days சேலஞ்சில் நீங்கள் டே 15 எப்படா போச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் போச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1209 ரூபா ஓட்டியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஒரு 30 ரூபா பிடிச்சிருந்தாங்க, அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம பெட்ரோல் மைனஸ் பண்ணிப்போம். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபாய் பெட்ரோல் போட்டோம். ஸோ இப்போ 2 மைனஸ் பண்ணோம்னா டோட்டலாக 1059 ரூபா நெருக்கி ஓட்டிட்டோம். இப்போ நம்ம அந்த 14 நாளையும் இதையும் நம்ம கூட்டிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16,855 ரூபா நெருக்கி ஓட்டிட்டோம். இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா பாதி நாள் இருக்குது, 15 நாள் இருக்குது நமக்கு, அதுக்குள்ளே ஓட்டிடுவோம். ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.